பேனர் வேணாம், கொடி வேணாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சார், இஸ்லாமியர் மக்கள் எப்படி இருக்காங்களோ காலையில் எழுந்துச்சு நோன்பு இருந்து அந்த விரதத்தை கடைபிடித்து எந்த அரசியலே பேசாம வந்து உட்காந்து நோன்பு திறந்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா எந்த தலைவருமே செய்யாமல் அங்கே போய் வந்து தொழுகையை செஞ்சு எங்க முன்னாடி இறைவனுக்கு முன்னால் சரணாகதியாக இருக்காரு சார். என்ன இறைவா, இந்த நாட்டில் வந்து சமத்துவமும் சமநீதியும் சம தர்மமும் கிடைக்கணும்னு சொல்லி கேட்டு இங்கெல்லாம் நீங்க வந்து கூப்பிட்டு நீங்க வந்தீங்கல்ல, அது நான் நன்றி சொல்றேன். ஒரு தலைவன் சொல்றாரு, இந்த தலைவரை தான் விரும்புறோம் நாங்க. புரியுது? அவங்க எங்களை வச்சுக்கிட்டு மேடையில உட்காந்துக்கிட்டு எல்லா தலைவரும் உட்காந்துக்கிட்டு இப்படிதான் சார் நடக்குது. இஃப்தியாரி உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் புகழாரம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க விஜய் நடத்தின இஃப்தியாரியில குரான் வசனம் பேசப்பட்டது, விஜய் நடத்த இஃப்தியாரியில சமத்துவம் பேசப்பட்டது, நோன்பு எதற்காக வந்ததுன்னு பேசப்பட்டது, ஏழைகளுக்கு உணவு கொடுங்கன்னு பேசப்பட்டது. இதை வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம் பெண்கள் என்ன சொல்றாங்க, நேற்று போனா நான் முடிச்சுட்டு மதுரைக்கு போறேன், நைட்டு 11 மணிக்கு மாமி போன்றவர்கள் சாச்சி போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க வந்து இதை உணர்வுபூர்வமா ஏத்துக்கிறாங்க சார். இவர் வந்து நோன்பு வச்சு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போது இஸ்லாமியர் மதத்து இதை தான் நாங்க வந்து சொல்றோம். எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரியாலிட்டியா இருங்க, நீங்க வந்து திமுக மாதிரி வந்து போலி வேஷம் போடாதீங்க. நான் கேட்கிறேன், அதான் திருப்பி கேட்கிறேன், நீங்க எச்ராஜாவை கைது செய்யல, எதுக்கு பயப்படுறீங்க? ஏன் அந்த சாஃப்ட் கார்னர் பயன்படுத்துறீங்க? அப்ப வந்து பாத்தீங்கன்னா